நண்பர்களே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வரக்கூடிய பிஜிடிஆர்பிக்கு என்னென்ன புக்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம், என்னென்ன புக்கு வாங்கலாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்க்கு என்ன புக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையும் ஸ்டாண்டர்டாக 2 புக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா. ஒன்று வந்து சத்யபிரகாஷ், நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்கே தாஸ். ஸோ இது 2 புக்குமே எனஃப், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சத்யபிரகாஷில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும். பட் ஹெச்கே தாஸில் ஒன்லி மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ அதனால் 2 புக்குமே ஸ்டாண்டர்ட் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக் ஃபிசிக்ஸ் வந்து சத்யபிரகாஷ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஸ்டாண்டர்டான புக்கு பார்த்திங்கன்னா 35 தான். ஸோ 35. இன்னொன்று பார்த்திங்கன்னா கோல்ட்ஸ்டைன். ஸோ இது 2 புக்கு ரெஃபர் பண்ணாலே போதும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஃபார் 35 அண்ட் அதர் ஒன் இஸ் ஏ கோல்ட்ஸ்டைன். Then third, quantum mechanics. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஸ்டாண்டர்டாகவே பார்த்தீங்கன்னா அருள் தாஸ் தான். ஸோ அருள் தாஸில் நல்ல டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது போட்டுமே போதும். அப்படி நல்லா டீப்பாக படிக்கணும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா we have to go for கிரிஃப்த்துக்கு போகலாம். டேவிட் ஜே கிரிஃப்த். அண்ட் இன்னும் டீப்பாக போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஜெட்டல். ஸோ இதெல்லாமே பெஸ்ட் புக் ஃபார் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் லெவலாக இருக்கும். ஸோ நம்ம பிஜிடிஆரை பொறுத்தவரையும் அருள் தாஸே எனஃப். Then fourth, EMT. EMT எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக் தான். அதுவுமே கிரிஃபத் தான். கிரிஃபத்தே போதும் ஃபார் இஎம்டிக்கு. பெஸ்ட்டு புக் பார்த்திங்கன்னா இஎம்டி நிறையா புக் இருக்குது. பட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு எது பார்த்திங்கன்னா கிரிஃப்த் தான் பெஸ்ட்டு. ஓகே, த நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், நம்ம யூஜிலே நம்ம எடுத்திருப்போம். ஹீட்டு, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லாம் சேர்ந்தது பிரிஞ்சால் அண்ட் சுப்ரமணியம். ஸோ இது வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்ட், இது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை தவிர்த்து வேறு என்னென்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ஆர்கே பத்ரான்னு ஒரு புக் இருக்குது, அதுவுமே நல்லாயிருக்கும். ஓகே, இந்த புக்கு ரெஃபர் பண்ணாலே போதும் ஃபார் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஓகே, தென் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரையிலையும்
ஸ்டாண்டர்ட் புக் விகே மேத்தா தான். ஓகே, இந்த ஒரு புக்கு போதும் எலக்ட்ரானிக்ஸில். நெக்ஸ்ட்டு தென் அட்டாமிக் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இதிலே லேசரும் வந்துடும் பார்த்திங்கன்னா. தென் ராஜ்குமார். அப்படி இல்லை ரொம்ப டீட்டெயிலாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்வெல் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இது போதும் எனஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸ். ஆனால் மைக்ரோ ப்ராசஸர் இப்போ எடுத்துட்டாங்க 8085க்கு. ஸோ நம்ம நீட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் லெவலில் இருக்கும். விஜேந்திரன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ நியூக்ளியர் அண்டு பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ்க்கு இதுக்குமே கிரிஃபத் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா CLRன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் கண்டென்சர் மேட்டர் ஃபிசிக்ஸ் ஆர் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா பூரி அண்ட் பாபர் இது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா SO பிள்ளை. So these are all the standard book you have to purchase and we have to ready for upcoming exams. Okay, ஸோ நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த புக்கெலாம் வாங்கி வச்சிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஒன் வேர்டு இருக்கும். ஸோ அதுலேருந்தே சம்டைம்ஸ் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ் பை முருகேஷன். ஓகே, ஸோ இது தவிர்த்து வேறு என்னென்ன புக்கெலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.